ப்ரோ உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க ப்ரோ. அண்ணே இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நம்மளோட லவ் ஸ்டோரியா? அதை சொன்னா வெளி சொன்னா கேவலங்க. அஞ்சாப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கள்ள மிட்டாயை கொடுத்து ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவள் அக்காட்ட வந்து அவள் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியா தெரிஞ்சு நேரம் ஆயம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டா. ஆயம்மா வந்து என்ன செஞ்சிட்டேன்னா நேரம் எங்கள் வீட்டிலே வந்து சொல்லி கொடுத்தா. வீட்டில் வந்து சொல்லி கொடுத்தா 2 வீட்டுக்கும் அடிதடி. எங்கள் அம்மா என்னை வீட்டுக்குள்ளே விட்டு சட்டிட்டு அரைதா மண்டையிலே மொட்டுன்னு அந்த மாணிக்கு ஆகிப்போச்சு. பிறகு அதுவும் மண் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் படிக்கல அப்போ ஒரு லவ் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து ஸ்கூல் டைமாக அப்படி இப்படி கொஞ்சம் கிறிஸ்ன்னு அப்படி ஆகிப்போச்சு கசமுசான்னு. சரி ரைட்டுன்னு இது பண்ணியாச்சு. அவள் டேரி மில்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அவள் நான் பூரா டேரி மில்க் தானே சாப்பிடுது. அது டேரி மில்க் வாங்கி கொடுத்தா அது வாங்கி கொடுத்தா ஒரு மாதம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா போன் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவள் அப்பா வந்துட்டான், நேரில் வந்துட்டான். இதான் உனக்கு லாஸ்ட்டு, இன்னி என் மகிட்ட பேசினா உனக்கு துரட்டியை கழுத்தில் ஓட்டு இழுத்துருவோம்ட்டான். மண்ணு விழுந்துருச்சா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்டா ஒரு மாதம் காலேஜ் போனதில் என்னாச்சுன்னு தானே கேட்குங்க. அது நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு மாதம் வேப்ப மரத்துக்குள்ளேயும் ஒரு மாதம் வேலி மூட்டுக்குள்ளேயும் அது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மொட்டை வடை போவோன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கேன். மறுநாள் வந்துட்டு ஃபோன் அடிக்க நீங்கள் அழைக்கும் நபர் செயலில் இல்லைன்றுச்சு. சரி ரைட்டு, இதுவும் மண்ணு தானா? இதாங்க நம்ம லவ் ஸ்டோரி. நிறைய பேர் நம்ம கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நீ சிங்கிளாக கமிட்டடானு. இப்போ தெரிஞ்சிருச்சா? இதுதான் நம்ம லவ். பூரா கட்டமண்ணா போகுது எங்கே கையை வச்சாலும். இனிமேல் யாரும் கேட்காதீங்கப்பா சிங்கிளாக கமிட்டடானு. நம்ம வந்து சிங்கிள் தான்.